ஹலோ குழந்தைகளா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 1ல் 7வது பாடம் இறகு யாருடையது அப்படிங்கிற பாடம் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக்குக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ 2025க்கான சிலபஸ்ஸு. நமக்கு கொஞ்சம் ஆன்சர்ஸ்லாம் பின்னாடி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. பழைய புக்குக்கும் இப்போ புது புக்குக்கும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து இப்போ புது புக்குக்கான ஆன்சர். நம்ம ஏற்கனவே 6 பாடம் போட்டோம். அதை பார்க்கலான்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பாடத்துக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸ் போடுது. நம்ம சேனலில் அடுத்து நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். எத்தனாவது பக்கம் இருக்குன்னு பாருங்கள். 33வது பக்கம் கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்வு செய்வேன். ஃபஸ்ட்டு நாய் கூட்டல் குட்டி, இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் நாய்க்குட்டி. நாய்க்குட்டின்னு எடுத்து எழுதிட்டு இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கண்டுபிடி, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் கண்டு கூட்டல் பிடி. ஆன்சர் எடுத்து எழுதிட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது, நீண்ட தோகை உடைய பறவை டேஸ். ஆன்சர் மயில். மயில்னு எடுத்து எழுதிட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், வினாக்களுக்கு விடையளிப்பேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இறகினை கையில் வைத்திருந்தவர் யார்? ஆன்சர் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், பார்த்து எழுதிக்கோங்க. இறகினை கையில் வைத்திருந்தவர் கயல். இறகினை கையில் வைத்திருந்தவர் கயல். அடுத்து 2வது கொஸ்டின், இறகுக்கு உரிய பறவை எது? ஆன்சர் பாருங்கள், இறகுக்கு உரிய பறவை மயில். இறகுக்கு உரிய பறவை மயில். எழுதிக்கோங்க ஆன்சரை. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள், மயில் பற்றி 4 தொடர்கள் எழுதுக. ஆன்சர் நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மயில் இந்தியாவின் தேசிய பறவை ஆகும். மயில்கள் அழகான தோகைகளை கொண்டவை. ஆண் மயில்கள் வண்ணமயமான இறக்கைகளை கொண்டிருக்கும். மயில் கூவும்போது அதன் குரல் கேட்க இனிமையாக இருக்கும். அப்படியே ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க நீங்கள். மயில் இந்தியாவின் தேசிய பறவையாகும். மயில்கள் அழகான தோகைகளை கொண்டவை. ஆண் மயில்கள் வண்ணமயமான இறக்கைகளை கொண்டிருக்கும். மயில் கூவும்போது அதன் குரல் கேட்க இனிமையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, பிடித்த இறகை வரைவேன். நமக்கு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் உங்களுக்கு எந்த இறகு பிடிச்சிருக்கோ அதை இங்கே இந்த இடத்துல வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, பின்னாடி நமக்கு அவ்வளோதான். அடுத்து நமக்கு 8வது பாடம் வந்துருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த சான்றோர் மொழிங்கிற பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.